இன்னைக்கு நம்ம எங்கே போகிறோம்னா காரைக்குடியில் உள்ள ஆசாத் ஸ்கூலுக்கு போகிறோம். ஆமாம், இன்னைக்கு ரம்ஜானால இங்கே வந்து தொழுகை நடக்கும். நம்ம போயிட்டு தொழுகையில் கலந்துட்டு ரம்ஜான் மாசத்துல எதுக்கு நோன்பு வைக்கிறாங்க? எல்லாருக்குமே இந்த ஒரு கேள்வி இருக்கும். ரம்ஜான் எதுக்கு செலிப்ரேட் பண்றோம்னா, குரான் வந்து அருளப்பட்ட நாளை வந்து ரம்ஜானா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த நோன்பு எதுக்கு இருக்கிறோம்னா, நம்மளோட பசியை வந்து உணர்த்துறதுக்காகவும், தண்ணி, உணவு இதோட மதிப்பை வந்து புரிஞ்சுக்கிறதுக்காகவும் தான் நோன்பு செலிப்ரேட் பண்றது. அதாவது விடிய காலையில சூரிய உதயத்துக்கு முன்னாடி நோன்பை ஸ்டார்ட் பண்ணிட்டு சூரிய மறைவுக்கு அப்புறம் நோன்பை வந்து முடிக்கிறாங்க. இந்த இடைப்பட்ட காலம் பகல் டைம்ல வந்து தண்ணி, சோறு எதுவுமே இல்லாம நோன்பு இருந்து அல்லாஹ்க்காக நோன்பு இருந்து அந்த அதோட உணவோடையும் பசியோட மதிப்பையும் வந்து உணர்த்துறதுக்காக மாதத்துல வந்து சுய கட்டுப்பாடு, ஒழுக்கம் இல்லாத மக்களுக்கு உதவி செய்யறது. ரம்ஜான் மாதத்துல வந்து இது எல்லாமே கடைபிடித்தே ஆக வேண்டும். அதாவது ரமலான்னா தொழுகை, அதாவது ரமலான்னா என்னன்னா தொழுகை, தானம், மன்னிப்பு, அல்லாஹ்விடத்துல வந்து இணைகிற மாதம் தான் வந்து ரம்ஜான் மாதமா செலிப்ரேட் பண்றோம். ஈதுன்னா என்னன்னா நன்றி செலுத்துற நாள். அதான் வந்து ஈதுவா செலிப்ரேட் பண்றது. அதாவது இந்த ரமலான் மாதத்தை வந்து அல்லாஹ்க்காக வந்து நோன்பு இருந்தது வந்து எங்களுக்கு சக்தி கொடுத்ததுக்கு நன்றி தெரிவிக்கிற விதமா தான் வந்து அந்த ஈது நாள் வந்து செலிப்ரேட் பண்ணப்படுது. எல்லாருக்கும் இனிய ரமலான் நல்வாழ்த்துக்கள்.